ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th நியூஸ் அமைச்சர் புத்தகத்தில் மூன்றாவது இயலில் மூன்றாவது டேர்மில் 8வது இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, என் தலை கடனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிறப்புகளை பற்றி, ஓகேவா, ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வரக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே வந்து சமூகத்தை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் சமூக மக்களையை பற்றியும் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்பேற்பட்ட வாழ்க்கையை வந்து வாழணும், மனித வாழ்க்கையில் அவனுக்கு எதெல்லாம் வந்து ஏற்றுக்கணும், எதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயம் அப்படின்றது எப்படி அமையணும் அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதியும், அதுக்கப்புறம் 3 செய்யுள் பகுதிகள் இருக்குது. ஓகேயா, யசோதர காவியத்திலேருந்து ஒரு பாட்டும், அதே மாதிரி வந்து நா பிச்சைமூர்த்தி அவருடைய கவிதை ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீன கவிதை. ஓகேவா, எப்படி சொல்கிறது, லாவோட்ஸ் அவர் அந்த 3 பேருடைய கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியாக வந்து நா முத்துக்குமாரின் கடிதங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எழுதின கடிதத்தை பற்றின ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாப்பிலக்கணம். ஓகேவா, அதாவது தமிழ் மொத்தம் 5 இலக்கணம் கொண்டது. அந்த 5 இலக்கணத்தில் 4வது இலக்கணமாக எதை நம்ம பார்க்கறோம்னா யாப்பிலக்கணத்தை பார்க்குறோம். இந்த யாப்பிலக்கணத்திற்குரிய அந்த 6 உறுப்புகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இயலானது வந்து முடியுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதில் முதல் கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவை. அத்தகைய மக்களை உருவாக்க பகுத்தறிவு இன்றியமையாதது. பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டோருள் முதன்மையானவர். 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதைக்கு இன்னொரு பெண்ணது தன்மதிப்பு, தூய தமிழ் என்ன சொல்றாங்க, தன்மதிப்பு, 4 விஷயம் கேட்கலாம், ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா, அதாவது பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறி கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டவர் முதன்மையானவர் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார், பெரியார். ஓகேவா, அப்போ 20ஆம் நூற்றாண்டின் ஈரோட்டில் தோன்றிய பகுத்தறிவு, தன்மதிப்பு ஆகிய கண்களை நமக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர்னா அதுவும் பெரியார். இதுவுமே வந்து கொட்டேஷனில் வந்து கேட்கற வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பெரியாருக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஓகேவா, பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரடீஸ், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர், இது எல்லாமே வந்து தந்தை பெரியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். இது ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. இதில் மேக்சிமம் அள்ளி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, தந்தை பெரியாரை பற்றி பார்க்கலாம். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுபவர் தந்தை பெரியார். மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யாரு? மூடப்பழக்கத்தில் வந்து இதை பண்ணணும், அதை பண்ண, அதை பண்ணா தீட்டு, இதை பண்ணா தீட்டு, இப்படிதான் சாமியை கும்பிடணும், இப்படி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடப்பழக்கத்தில் மூழ்கி இருந்த நம்ம மக்களை பகுத்தறிவு பாதை நோக்கி அழைத்து சென்ற யார் அப்படின்னா பெரியார். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். அதாவது சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனத்தில் வந்து மூழ்கி கிடந்து பற்றி அதுலேருந்து அந்த மக்களை எழுப்புவதற்கு பூபாலம், காலையில் வந்து எழுந்த உடனே நம்ம வந்து கேட்கக்கூடிய ராகம் வந்து பூபால ராகம் சொல்லுவாங்க. அது அந்த பூபாலம் இசைத்தவர்னு சொல்கிறாங்க. மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்த அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். இதெல்லாம் யாரு? பெரியார். பெரியாருக்குண்டான சிறப்புகள் இது ரொம்ப முக்கியமானது. இது கேட்கலாம், எல்லாமே முக்கியமானது. அடுத்தது பெரியாருடைய சிந்தனைகள் வந்து நிறைய இருக்கு. மொழி சார்ந்த சிந்தனை, எழுத்து சார்ந்த சிந்தனை, அப்புறம் வந்து கல்வி சார்ந்த சிந்தனை, பெண் கல்வி சார்ந்த சிந்தனை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த சிந்தனை, அரசியல் சார்ந்த சிந்தனை சொல்லி நிறைய இருக்கு. அதில் 1 by 1 பார்க்க போறோம். இல்லை ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம். யாரு? தந்தை பெரியார்.
நமக்கு பொதுவாகவே தந்தை பெரியார்னாலே என்ன ஞாபகம் வரும்னா அவருடைய பகுத்தறிவு சிந்தனை தான் ஞாபகம் வரும். ஓகேவா? எதையுமே ஒருத்தர் சொன்னதை அப்படியே நம்ம கேட்டுக்காம ஏன், எதற்கு, எப்படி போன்ற வினா வந்து எழுப்பி அதுக்குண்டான ஆராய்ச்சியை பண்ணி அதுக்குண்டான சரியான பொருளை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து நம்முடைய அறிவுக்கு ஏற்றதா, நமக்கு ஏற்றதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இதை தான் எல்லாரும் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொன்னார். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் தனித்து செயல்படும். பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துலேயுமே தெரியும், எல்லாத்துலேயுமே வந்து தமிழை வந்து தனியாக தெரியும். அது காரணம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாற்றிருக்கோம். ஓகேவா? திருக்குறளாக இருக்கட்டும், ஓகே, சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், ஓகேவா, இதில் எல்லாத்தையுமே வந்து அறத்தை பற்றியும், ஓகேவா, அறிவை பற்றியும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தலைவர்களை வந்து நம்மளை உருவாக்குறத நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாரும் ஒரு கோணத்தில் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அதை வந்து ஒரு தனி கோணத்தில் தான் வந்து பார்க்கும். ஓகேவா? அதான் எல்லாமே எல்லா ஊர் பேருமே மாநிலத்தில் இருக்கும்போது நம்ம தமிழ் மட்டும் தான் அது தமிழ்நாடு அப்படின்ற வந்து, அதாவது இதே வந்து தனி நாடு மாதிரியே வந்து ஆட்சி செய்யக்கூடியது. ஓகேவா? எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்து தான் இந்தியா. ஆனால் இந்தியான்றது ஒரு நாடுனா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுனா அது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அது அந்த டிஃப்ரெண்ட் பேர்லேயே பாருங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட், நமக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? அதனால் அதுதான் சொல்லுவாங்க எல்லாமே எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனித்து செயல்படும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது காரணம் என்னன்னா அதில் வந்து முக்கியமானவர் நம்ம தந்தை பெரியார்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதுலேயே நம்ம சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது அந்த பேர் மட்டுமே இருந்து அசிங்கம்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி அந்த ஜாதி பேர் வந்தால் தான் வந்து ஒரு கெத்து அப்படின்னா இருந்துச்சு. ஓகேவா? அது கெத்து இல்லை வெத்துன்னு சொல்லிட்டு நிரூபித்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ யாருமே போகிறதுக்கு கூச்சப்படுறான், கேவலமாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது என்னதான் வந்து நம்ம வந்து நம்ம சாதி நமக்கு வசந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் அதை போகிறதுக்கு ஒரு அச்சம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அந்த ஒரு கூச்சம். ஏன் அப்படின்னா அதுதான் பகுத்தறிவு. ஓகேவா? அதாவது நம்ம தாத்தா போட்டாங்க பாட்டம் போட்டாங்க அவங்க காலத்தில் போட்டாங்க, அது அவங்களுக்கு ஓகே, ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை தாண்டி நம்ம நிறைய விஷயத்துக்கு பண்ணுறோம், நிறைய விஷயத்துக்கு நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய மக்களை பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து நம்ம சாதியை வந்து சொல்லி ஒருத்தரை வந்து உயர்த்தவும் தாழ்த்தவும் நம்ம விரும்புறதில்லை. ஓகேவா? இது வந்து நம்ம பயத்தினால போகிறது கிடையாது, நமக்கே அது ஒரு உறுத்தம் இல்லை. அதான் யாருமே போகிறது நமக்கு எதுக்கே அதை போட்டு இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும், ஓகேவா, அப்படின்றத நம்ம விட்டுட்டு போயிடும். ஓகேவா? ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இது வந்து நிறைய இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஒரு அந்த சாதி பேர் வந்துச்சு, அந்த ஒரு சாதி பேரை கட் பண்ணி விட்டது தந்தை பெரியார் தான். எல்லாரும் சமம், இந்த பேர்லேயே சாதி இருக்கக்கூடாது, பெயரளவில் கூட சாதி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் தான் தந்தை பெரியார். ஓகேவா? அதனால தான் நம்ம இன்னுமே வந்து தந்தை பெரியாருக்கு எதனா ஒன்றா நம்ம வந்து ரொம்ப கொதித்தெழுவதற்கான காரணமே வந்து இதுதான். சரியா? ஸோ ஓகே, இதில் நமக்கு எதுக்கு முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காகவே ஒரு செயலை அப்படியே பின்பற்றி இன்றும் கடைபிடித்தல் கூடாது. அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் அப்படி செய்திருப்பார்கள். இன்று காலம் மாறிவிட்டது, இக்கால வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவு நிலையில் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்று கண்ணோட்டத்துடனே பெரியார் சிந்தித்தார். என்ன சொன்னாங்க, அதாவது முன்னோர் காலத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணலாம் அதான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா அதாவது இது வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றலை அப்படின்னா நம்மளை ஓல்டுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நோக்கியா ஃபோன்லாம் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பயன்படுத்த ஆரம்ப காலத்தில் நோக்கியா தான் பாட்டு கூட நோக்கியான்னு பாட்டு வந்துருக்கு. ஆனால் இப்போ நோக்கியா ஃபோன் நம்ம வந்து இப்போ 100ல் ஒருத்தரோடு நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? அந்தளவுக்கு குறுகி போனதுக்கான காரணம் வந்து அந்த பழமையான விஷயத்த மாற்றாமல் அப்படியே இதான் பிராண்டுன்னு விற்றாங்க. பார்த்தீங்களா? அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிறதுக்கு பேர் தான் பிராண்ட். ஓகேவா? அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நிலைப்புத்தன்மை இருக்குன்றது தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இப்போ வந்து அப்டேட் வந்துச்சு, அப்போ வந்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து தாத்தா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, அதே தான் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாங்களாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே போவாங்க, மாட்டு வண்டி தான் போனாங்க. இப்போ நீ மாட்டு வண்டியில் போவியா? ஓகேவா? இல்லை மாடை தான் மேய்ப்பியா? இல்லை வந்து பார்த்தா நடந்தான் போவியா? கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலி முட்டி வலிலாம் வந்துடுது. ஓகேவா? 60 வயசு இந்த மூட்டு வலியில 30 வயசுல வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ அதெல்லாம் மட்டும் மாற்றிக்க மாட்டோம், இதெல்லாம் மட்டும் மாற்றிப்போம். இப்போ ஸ்கூட்டர் இருக்குது, பைக் இருக்குது, அப்படி மாற்றிப்போம். ஆனால் அதெல்லாம் மட்டும் நம்ம மாற்ற மாட்டோம். சரியா? ஏன்னா எல்லாத்தோட ஒரு காரணம் வச்சுக்கலாம், அதுக்காக மாற்றணும், இதுக்காக மாற்ற முடியாத நம்ம என்னதான் சொன்னாலும். ஏன்னா அப்போ சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க, அம்மாவை அம்மா தான். இப்போ மாற்றி கூட முடியுமா? காலத்துக்கு ஏற்ற மாற்றிக்க முடியல ஒரு சில விஷயம், அதில் வந்து இதுதான் சேர்ப்பாங்க. இது மாற்றிக்கக்கூடிய விஷயந்தான், மாற்றிக்காமல் ஒரு சில பேர் மறுக்கிறாங்க, ஒரு சில பேர் நடிக்கிறாங்க, ஒரு சில பேர் வெறுக்கிறாங்க, ஒரு சில பேர் மாற்றிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இதான் விஷயமே தவிர
யாரும் அங்கே உண்மையாளன்றத விஷயம். ஓகேவா? ஊருக்காக, குடும்பத்துக்காக, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்காக, நண்பருக்காக, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் வந்து சிக்கி தவிக்கிறது அங்கே நிறைய பேர். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதான் வந்து வேணாம். ஓகேவா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றினா மட்டும்தான், மாறினா மட்டும்தான் பகுத்தறிவு. அப்போ அறிவை யூஸ் பண்ணுங்கடா அப்படின்றதான் வந்து பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் அவரின் சிந்தனை புதிய எழுச்சி ஏற்படுத்தியது. நிறைய பேர் பெரியாரை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து சாமியே வேணாம்னு சொன்ன, சாமி பிள்ளையார் சிலையை உடைச்சவர் தெரியுமா, இவர் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் தெரியுமா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தையும் போய் சொல்ல அப்படின்னா, என் வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை தான் நான் கேட்க முடியும், பக்கத்து வீட்டு பிரச்சனை போய் நான் கேட்க முடியுமா அப்படின்னா, பெரியார் இந்துவாதனால தான் இந்து மதத்தை எடுத்தார். அதில் கூடிய விஷயத்த வந்து பார்க்க முடியும். அவர் கிறிஸ்துவ மதத்தில் போய் எடுத்தார் அப்படின்னா என்ன சொல்லலாம், கிறிஸ்துவர்களாம் டே நீ என் மதமே இல்லை, நீ என்னடா வந்து சொல்கிறதுன்னு கேட்க மாட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ நம்ம வீட்டில் என்ன ப்ராப்ளம் அதை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி தான் கேட்க முடியும். இஸ்ரேலுக்குரிய பிரச்சனை போய் நம்ம கேட்க முடியுமா? நீ யாரா, நீ இஸ்ரேலுக்கு குடியுரிமையும் ஒன்று கிடையாது, நீ என்ன இங்கே வந்துன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான். ஸோ அதான் வந்து ஒரு விஷயம். அது பகுத்தறிவுன்னு சார், அது பெரியார் சொல்லுவாங்க, அந்த பகுத்தறிவே இல்லாதவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து இங்கே சமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான். இப்போது வந்து ஒரு வாதம் வரும்போது கோயிலுக்கு உள்ளே வந்து போகக்கூடாது, சாமியை வந்து தொடக்கூடாது அப்படின்னும் போது, இதெல்லாம் யாரா சொன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் ஒருத்த மட்டும் தான் உள்ளே போகணுமா, ஒருத்தன் வெளியே இருக்கணுமா, ஒருத்தன் வெளியே சாமி கொண்டு போகணுமா, ஒருத்தன் கோபுரத்தை கும்பிட்டாலே பெரிய விஷயமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு வந்து இடுப்பு கீழே தான் கட்டின்னு போகணுமா, கும்புற சாமி சொல்லணுமா, இதெல்லாம் எவன்டா சொன்னது அப்படின்னு சாமி தான் ஏன் சொல்லிச்சு, அந்த சாமியே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டது தான் பெரியார். ஓகேவா? இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னது சாமியா, எனக்கு அந்த சாமியே வேண்டான்னு சொன்னது தான் பெரியாரே தவிர, அதை நம்ம என்ன பண்ணுறாங்க தப்பாக புரிஞ்சுட்டு சாமி சிலையை உடைச்சாரு, இது பண்ணார் அது பண்ணான்னு சொல்லிட்டு புரியல. அதாவது என்னன்னா, ஒரு பக்கம் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கும். அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு பக்கம் மாதிரி பேசுவாங்க. சரியா? அடுத்தது சமூகத்தை பற்றி பெரியாருடைய சிந்தனை என்னன்னு பார்க்கலாம். தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தின் சாதி சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் இருந்தன. சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தறிய வேண்டும் என்றார் அவர். சரியா? அதாவது பிறந்த எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேவா? அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேண்டுமையான். ஓகேவா? ஸோ இந்த படம், அதாவது இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட இந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா பிறக்கும்போது எல்லாருமே ஒன்று தான், மனுஷன்தான். ஓகேவா? அப்போ அவனை எதை வச்சுடா வேற்றுமைப்படுத்தணும் அப்படின்னா, அவன் பிறப்பை வச்சோ, நிறத்தை வச்சோ, மொழியை வச்சோ, இனத்தை வச்சோ, ஆண் வச்சோ, பாலினத்தை வச்சோ, சாதியை வச்சோ, எதையே வச்சுமே நீ அவன் தொழிலை வச்சு கூட வேறுபடுத்தக்கூடாதான். அந்த தொழிலில் அவன் செய்யக்கூடிய திறமையை வச்சு தான் வேறுபடுத்தணுமா. இவன் திறமசாலி, இவன் வந்து திறமசாலி இல்லை, இவன் வந்து கொஞ்சம் மந்தமாக செயல்படுவான் அப்படின்னு அந்த திறமையை வச்சுதான் இவன் திறமையானவன், இவன் திறமையற்றவன், இவன் ஓரளவு திறமையானவன், இவன் சோம்பேறி, இவன் படு சோம்பேறி, இவன் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமே தவிர, மற்றபடி அந்த சாதி இந்த சாதி, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டோர் உயர்த்தப்பட்டோர் இகழ்த்தப்பட்டோர் அப்படின்னு ஒன்று கிடையவே அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. கேவலத்திலும் கேவலமான விஷயம் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சாதின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை பிடிச்ச புற்றுநோய் மாதிரி. அந்த புற்றுநோய் என்ன பண்ணோம், அது நல்ல செல்லா கெட்ட செல்லு, அது என்ன பண்ணோம், மற்ற செல்லில் வந்து கெடுக்க தான் பார்க்குமே தவிர அது உருவாக்க பார்க்காது. சரியா? சாதியால், சாதி கொடுமையினால, சாதி பெயர்னால அழிஞ்சவங்க தான். வளர்ந்தவங்க 2-3 பேராக இருந்தாலும் 10-15 பேராக இருந்தாலும் அழிஞ்சவங்க பல்லாயிரம் பேர். ஆனால் நம்ம அந்த வளர்ந்த 4 பேர் 10 பேரை பார்த்து மட்டும் நம்ம இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அழிஞ்சது 1000 பேர், 1,00,000 பேர், கோடிக்கணக்கான பேர் இனத்துக்காக சண்டை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ நிறைய போர்கள்லாம் இனத்துக்காக தான் நடக்குது. ஓகேவா? ஸோ கருப்பினம் வெள்ளை இனம் அந்த மாதிரி இனத்துக்காகவே இவ்வளோ போர்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகள் என்ன பண்ணும், நமக்கிடையே வன்முறையை தான் தூண்டுமே தவிர ஒற்றுமையை வளர்க்காது அப்படின்றத பெரியார் சொல்றார். அடுத்தது பாருங்க, சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளைய போவதில்லை. அதனால் வீண் சண்டைகளும், பாருங்க, வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன. அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தினார். இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஏன்டா பிடிச்சுன்னு பாவீங்களா அலையிறீங்க அப்படின்றத சொன்னார். இதுதான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும்
அந்த தலைவனுக்கும் ஒரு விமர்சனம் உண்டு, அதை நம்ம மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் யார்? அதாவது கடவுளையே நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஆள் தான். ஒரு நல்லது பண்ணனா கடவுளே நீ நல்ல வேலை என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே அதே கடவுள் நம்ம காப்பாத்துனா என்ன கடவுள், நீ கல்லா கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அப்போ அந்த கடவுளையே விமர்சனத்துக்கு உள்ளாக்குற நாம ஒரு சாதாரண மனிதன் விட்டுருவோமா என்ன? ஓகேவா? ஸோ அதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம என்ன படைக்கிறோன்றது தான் முக்கியம். அடுத்து மதத்தை பத்தி சொல்றாரு. சாதியை பத்தி சொன்னாரா, இப்போ மதத்தை பத்தி சொல்றாரு. மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்துக்கே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன? நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா என பெரியார் பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். இதுக்கு எவனுக்கும் இன்னி வரைக்குமே பதில் தெரியல, பதில் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவனுக்கே தெரியும். ஓகே, அதாவது அந்த சாதியில மதத்துல ஊறி போன எல்லாருக்குமே தெரியும் இது அயோக்கியத்தனன்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் தாண்டியும் பண்ணிருப்பாங்க. கேட்டா வந்து ஊருக்காக, வீட்டுக்காக, அப்புறம் வந்து பார்த்தோன்னா உறவினருக்காக, நண்பருக்காக, எதிரிக்காக, பகைவருக்காகன்னு சொல்லிட்டு ஆக எல்லாம் தெரிஞ்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்க. சரியா? ஸோ இதுல என்ன சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மதமும் சாதியும் வேற்றுமைப்படுத்துவது தான் தவிர மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இல்லை. ஆனா ஆரம்ப காலத்துல என்னமோ வந்து ஒற்றுமைக்காகன்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அது இப்போ என்ன ஆச்சு, அந்த கொண்டு வந்த தீமே மாறி வேற்றுமைக்காக போயிடுச்சு. சரியா? அடுத்தது கல்வியை பத்தி பெரியாருடைய கருத்துக்கள். சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்றார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார். என்ன சொல்றேன்னா, சமூக வளர்ச்சிக்கு கல்விதான் முக்கியமானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கூட இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்பீங்க, டிகிரி படிச்சுனா, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை 10th இல்லை 12th நின்று இருக்கலாம். ஒரு சில பேர் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்பீங்க, அது 1வது படித்து நீங்களே தான் இருப்பீங்க. அதெல்லாம் பெரிய ரொம்ப கிரேட்டான விஷயம் தாங்க. அப்போது அந்த கல்வி, இப்போ நம்ம கல்வி கட்டவுடனே என்ன பண்ணோம், அந்த சாதியிலேருந்து ஓரளவுக்கு நம்ம மீண்டு வந்துட்டோம். இந்த சாதி மதம் இந்த வேறுபாடுலாம் இருக்கக்கூடாது, இந்த சமயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. சும்மா அந்த ஊர் சாதி, அப்புறம் அந்த பஞ்சாயத்து, அப்புறம் அந்த ஆலமரம், அந்த சொம்பு, அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்காம நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்களா? அந்த வெளியே வர்றதுக்கு காரணமே என்னத்தான், இந்த கல்வி தான். அந்த கல்வி தான் நமக்கு என்ன கொடுத்துச்சு, பகுத்தறிவுனா என்னன்னு சொல்லிச்சு, எதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிய வச்சுச்சு. ஒருத்தன் சொன்னா அதை அப்படியே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுச்சு. ஒருத்தன் வந்து அநீதி பண்றானா அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்ப சொன்னது என்னன்னா இந்த கல்வி தான். அந்த கல்வி தான் சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லிட்டு யார் சொல்றது, தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. அப்படின்னும் போது அந்த கல்வி தான் அவனுடைய வளர்ச்சிக்கும், சமூக வளர்ச்சி மட்டும் இல்லாம அவனுடைய வளர்ச்சிக்கும் அந்த கல்வி தான் பயன்படும். அந்த கல்வி எப்படி இருக்குன்னா அறிவியலுக்கு புறம்பானதா இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாவில் ஏதோ ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க, யார், ஒரு சவர்கர் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்புல் பறவையிலேருந்து தப்பித்து வந்தார். புல்புல் பறவையிலேருந்து தப்பிக்க முடியுமா? இது அறிவியலுக்கு அதாவது ரொம்பவே எதிரானது. பறவையில் ஒரு மனுஷன் வந்து பறவை மனிதனை கேள்விப்பட்டிருக்கோம், பறவையிலே பறந்து வந்த மனிதன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இதில் சொல்கிறாங்க. அப்போ அது என்னது, அறிவியலுக்கு புறமான அந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, பறவையால பறக்க முடியும், மனுஷனால பறக்க முடியாது. ஓகேவா? அப்போ அந்த விஷயத்த சொல்ல பத்தி அதுதான் அறிவியல். அந்த அறிவியல் சார்ந்த கருத்து தான் நம்ம சொல்லுமே தவிர அறிவியலுக்கு எதிரான விஷயத்த நம்ம வந்து சொல்லக்கூடாது, அது கல்வியா இருக்காது அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா அறிவியலை புகுத்தினாலே நம்ம கண்டிப்பா என்ன தெரிஞ்சிடும், அந்த மூடப்பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிவிடும். ஓகே, நம்ம அறிவை புகுத்தினாலும் சரி அறிவியலை புகுத்தினாலும் சரி அந்த ஆட்டோமேட்டிக்கா மூடப்பழக்க வழக்கம், ஓகே, அந்த சாதி மதம் எல்லாமே ஓடிவிடும். ஒருத்தன் படித்த பிறகும் நல்லா வந்து கிராஜுவேட் ஆன பிறகும் வந்து சாதி மதம் மொழி இனம் அப்படின்ற வேறுபாடு இந்த மூடப்பழக்கத்தில் ஒருத்தன் மூழ்கி இருக்கான்னா, ஓகே, அவன் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, கண் இருந்தும் குருடனுக்கு ஒப்பானவன். ஓகேவா? அப்படிதான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். சரி, ஓகே. அடுத்தது, சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும்.
குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார். இவன் கல்வி கற்றுக்கணும், இவன் கல்வி கற்றுக்கக்கூடாது, இவன் மற்ற வேலையை செய்யணும், இல்லை மற்ற வேலையை என்ன பண்ணணும், இவனுக்கு கல்வியே வழங்கப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? ஆனால் இப்போது அந்த மாதிரியான விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தா அந்த மாதிரி வேற்றுமை பார்க்கக்கூடாது, அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும். ஏன்னா பெண் கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சமுதாய மாற்றமே ஏற்படுன்றத பெரியார் நம்பினார். இது ரொம்ப முக்கியம். பெரிய எதிர்த்தவை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிங்க. இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, இது எல்லாமே அவர் மணக்கொடைனா வரதட்சணை. அடுத்த மொழி இலக்கியத்தை பற்றி பெரியாருடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஓகே, ஒரு மொழியுடைய தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இப்போ நமக்கு இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. அப்போ இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. அந்த பயன்பாட்டை கருதி தான் நம்ம இங்கிலீஷை முக்கியமாக படிக்கிறோம். அப்போ பயனில் நம்ம ஏன் படிக்க போகிறோம்? புரியுதுங்களா? ஸோ அப்போ பயனை பொறுத்து தான் அந்த மொழி வளரும். அப்போ நம்ம தமிழ் அதிகமாக பயன்படுத்தினா மட்டும்தான் தமிழ் வளரும், நம்மளும் வளர முடியுன்றத சொல்கிறாரு. அப்போது அந்த இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்களை நம்ம படைக்க ஆரம்பித்தாதான், அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் படிப்பாங்க, இல்லைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்றத சொல்கிறார். அவ்வளோதான். அடுத்தது, மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சியை குறித்து பெரியார் ஆழ்ந்து சிந்தித்தார். அடுத்து பாருங்க, மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம், யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்தும் மக்களும் அறிவுடையவராக உயர்வர் என்று பெரியார் கூறினார். ஒரு இலக்கியம் படைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்தோ, ஒரு மொழியை சார்ந்தோ, ஒரு இனத்தை சார்ந்தோ இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி எல்லாருக்கும் பொதுவான கருத்து அதில் இருக்கணும். இப்போ ஒரு இலக்கியம் வருது, அதை படிக்கும்போது ஒரு இஸ்லாமியன் என்ன பண்ணக்கூடாது? கூச்சப்படக்கூடாது. அடைச்சனால அது நம்ம மதத்தை அப்படி சொல்லிட்டாங்களே. ஒரு இந்து கூச்சப்படக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவன் கூச்சப்படக்கூடாது. ஒரு பௌத்தன் கூச்சப்படக்கூடாது. அந்த மாதிரி அப்போ யாருமே மனம் சொல்லிக்காத இருக்கு. எல்லாரும் ஆமாம்பா கரெக்டு தான்பா, ஆமாம்பா கரெக்டு தான்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணுமா. அதே மாதிரி பாருங்க, யாரும் மறுக்க முடியாது, இதை நான் மறுக்கல, இது கரெக்டு தான், இதை நான் மறுப்பே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யாருமே மறுக்கக்கூடாதான். ஸோ அப்போ அந்த உண்மையை, உலகியல் உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய அது அப்பேற்பட்ட ஒரு நூல் தான் திருக்குறள். அதுதான் திருக்குறளை போய் படிங்கன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது, எழுத்து சீர்த்தை பற்றி பார்க்கலாம். மொழியின் பெருமையும் எழுத்துக்களின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்து அமைகின்றது. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். இப்போ காலத்துக்கு ஏற்றவன் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ காலத்துக்கு ஏற்ற வேகம் நம்ம போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இந்த காலத்துக்கு என்ன விஷயமோ அதை நம்ம கண்டிப்பாக, ஒரு மொழி ரொம்ப பழமையான மொழின்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுக்கக்கூடாது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த உலகிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே இருக்கணுமா. நம்ம மாற்றாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பலன் தராது. அப்போ நம்ம மாற்ற மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அப்டேட்டை கொண்டு வர முடியும். ஸோ அப்போது எல்லா காலத்துக்கும் ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னா அவ்வப்போது ஒரு சில மாற்றம் நிகழ்த்தினா மட்டும்தான் முடியும். அதில் ஐ என்றதை பார்த்தீங்கன்னா ஐ எனவும் அவ் என்பது அவ் எனவும் மாற்றும் போது அந்த ஐ அவ் அப்படின்னு இந்த 2 எழுத்து குறையுதுங்களா. ஓகே, அதான் அப்போ எழுத்துக்களை குறைப்பதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். அப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். அப்போ 240 எழுத்துக்கு ஒரு 10 எழுத்துக்கு வச்சா கூட 237 எழுத்தாவது இல்லை, அதை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? இச்சீரமைப்புக்கான மாற்று எழுத்துக்களையும் வரியோடையும் உருவாக்கினார். அந்த ஒரு சில எழுத்துக்களை மாற்றமும் கொண்டு வந்தார். ஓகேவா? அந்த கொண்டு வந்து அதுக்கு என்ன எழுத்து நம்ம போடலாம், இதை எப்படி மாற்றுக்க மட்டும் சொல்லாமல் எப்படி மாற்றணுன்றதையும் அவரே சொன்னார். ஓகேவா?
இதில் ஒரு சில கருத்துக்களை வந்து 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேவா? பெண்கள் நலம் பற்றி பெரியார் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறையிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார். அப்போ வந்து நாட்டு விடுதலையை விட முதல் நாட்டுக்கு விடுதலை கொடுத்து முக்கியம்னா பெண்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நாட்டுக்கு நம்ம விடுதலை பெறலாம்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்டல் வேண்டும். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடன் திகழ வேண்டும் என்று பெரியார் வந்து கூறினார். அப்போ யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, யாருக்காக நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சரியான முறையில் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். அப்போ பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நம்ம வந்து கொடுக்கணும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த உரிமையை வந்து வழங்கணுன்றதை பற்றி பெரியார் வந்து சொல்கிறாரு. இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் கருத்துக்களும் மதிப்பளிக்க வேண்டும். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் ஒரு வரி விட ஏன் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு லெசனை கிட்டத்தட்ட ஒரு ½ மணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது காரணம் பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத தலைவர். அது தமிழகத்திலும் சரி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்தக்கூடிய தேர்வுலையும் சரி, கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை பற்றி பெரியாரை பற்றி இருக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பாக நீங்கள் பெரியாரை பற்றி நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்லையும் பெரியார் வருவார், ஜிகேலையும் பெரியார் வருவார். 2 சிலபஸையும் கவர் ஆகிறதுனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? யூனிட் 8லையும் வருவார், பாலிட்டிலையும் வருவார், ஐஎன்எம்லையும் வருவார். ஓகேவா? அப்புறம் தமிழ்லையும் வருவார். ஸோ அதனால் நம்ம பெரியாரை கண்டிப்பாக வந்து படிக்கணும். அதை தான் இவ்வளோ பொறுமையாக எடுத்து நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது பெரியார் விதைத்த விதைகள். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு யார்? பெண்களுக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது மூணுமே, அதாவது ஒரே 3 லைனுமே ஒன்று தான். பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து யார்? தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் தான். குடும்பத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையும் பெண்களுக்கு வழங்க வேண்டும். குடும்ப பணிகளில் ஆண்களுக்கு என்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை. ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தார் பெரியார். ஓகேவா? இது எல்லாமே கேட்பாங்க. பெரியார் பெண்கள் நலன் குறித்து பெரியார் சொன்ன கருத்துக்களை கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது, பொருந்தாதுன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாருங்க. சரியா? சிக்கனம். சிக்கனத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நாடு இன்னும் தண்ணீரவே அடையலை. அப்போ வந்து நம்ம தேவையில்லாத வீண் செலவு வந்து பண்ணக்கூடாது. திருவிழாக்கள் போன்ற நேரங்களில் திருமணத்தை வந்து பார்த்தா சிக்கனமாக நடத்தணும்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. இதில் பெரியாரை பற்றி 2 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது 27/6/1970 ஓகேவா? ஜூன் 27, 1970 யுனெஸ்கோ மன்றம், யுனெஸ்கோன்ற அமைப்பு கிடையாது, யுனெஸ்கோ மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று பார்த்தோம், யுனெஸ்கோ மன்றம் வழங்கிச்சு. எப்போ? 1970 வழங்கியிருப்பாங்க. ஓகே, 2 முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இவருடைய சிந்தனை சிறப்புகள் பார்க்கும்போது, பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்குடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை, நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்பொழுதும் கூறியதில்லை. மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பும் செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பந்து யாரு? தந்தை பெரியார் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்தது ஓகே, இது எல்லாமே முக்கியமானது. இது பாருங்க, பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பு. இது ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பெரியார் இயக்கமும் இதழ்களும் அப்படின்னும் போது, பெரியார் வந்து சுயமரியாதை அப்படின்ற ஒரு இயக்கத்தை 1925 தொடங்கினார். இவர் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இதில் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்றார் அப்படின்னா, பெரியாரை பற்றி ஒரு பாடல் எழுதிப்பார். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பாவேந்தர் அவர்கள் பாடின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது.
அடுத்து ரெண்டாவது ஒளியின் அழைப்பு அப்படின்ற தலைப்பில் நா பிச்சமுத்தியோடைய ஒரு கவிதை, புது கவிதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நூல்வெளியை பார்த்துடலாம். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன. பாரதியார் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புது கவிதையின் தந்தைன்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறோம்? நம்ம நா பிச்சமூர்த்தி அவர்கள் அழைக்கிறோம். புது கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லாத கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் என்ன பண்றான் அழைக்கிறாங்க. அடுத்து நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். நா பிச்சமூர்த்தி என்ன பண்ணாரு? தொடக்க காலத்தில் வழக்கறிஞர் பணியை மேற்கொள்றாரு. பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பயன்படுறாரு, அது பணியாற்றாரு. ஓகேவா? வழக்கறிஞர், அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றாரு. ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியர் இருக்கு, நான் வச்சுக்கோங்க, துணை ஆசிரியர். ஹனுமான், நவ இந்தியா போன்ற இதழுடைய துணை ஆசிரியர் செயல்படுறாரு. இவர் புது கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். ஓகே, அது புது கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள். இதை டிஎன்பிஎஸ்சி கேட்ட அந்த ஓரங்க நாடகம் வச்சு. இவரின் முதல் சிறுகதை என்ன? சயின்ஸுக்கு பலி. ஓகே, நம்மளுமே சயின்ஸுக்கு பலி தான்றீங்களா? சரி, ஓகே, நா பிச்சமூர்த்தி தான் சயின்ஸுக்கு பலி தான், அதான் முதல் சிறுகதை, நான் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசையும் வாங்கியிருக்காரு. 1932 கலைமகள் இதழ் அப்படின்ற ஒரு இதழ் வந்து வழங்கின பரிசையுமே வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது பிக்ஷு, ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளையும் எழுதினார். பிக்ஷு, ரேவதி போன்ற புனை பெயர்ல நிறைய கவிதைகளும் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த பாடல் வந்து பார்த்தலாம். ஓகே, மேலே வந்து கொடுத்துருக்காங்க நா பிச்சமூர்த்தி பற்றி. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைந்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள்னு சொல்லிட்டு வந்து புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு நூலில் வள்ளிக்கண்ணன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நான் வச்சுங்க. இந்த பாடல்னு பார்த்தலாம். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது, ரவியின் கோடான கோடி விரல்களை அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது, எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது, அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. ஓகேவா? இதுல முக்கியமான இது ரெண்டு தான். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி சொல்லியான நா பிச்சமூர்த்தி. வெரி முக்கியமான வரிகள். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வந்து ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே வந்து பாக்கு மரம் ஒன்று இருக்கு. அந்த பெரிய மரத்தோடைய நிழலுக்குள்ள இந்த பாக்கு மரம் சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து சூரியனை பார்க்க ஆசைப்படுது. இந்த கமுகு மரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பெரிய மரத்துடைய கிளைக்கெல்லாம் நடுவுல வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டு எப்படியோ அந்த கிளைகளுக்கெல்லாம் விரிச்சு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உயர்ந்து கடைசியில் வந்து அந்த சூரியனை வந்து பார்க்குது. அப்போ அந்த சூரியனை பார்க்கும்போது வெற்றி பெறுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ பெரிய மரத்தை வந்து வீழ்த்த முடியுமா, இவ்வளோ பெரிய மரத்தை தாண்டி நம்மளால போய் சூரியனை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பார்க்கும் மரம் நினச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்மளால முடியாத எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியோட, விடாமுயற்சியோட, நம்பிக்கையோட அது வந்து தன்னுடைய வேலையை, வளரக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சு கண்டிப்பாக வளர்ந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியுமா, நம்ம வெற்றி பெற முடியுமான்றதை பற்றி யோசிக்காம நம்ம சரியான நம்பிக்கையோட முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி நம்ம கொடுக்கும். அந்த பயிற்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா, அந்த பயிற்சியை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக இந்த நா பிச்சமூர்த்தி அவர்கள் யாருக்கு சொன்னாரோ இல்லையோ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதான் இதில் பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர்லாம் வந்து உருவகங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஊமை தொகையை வந்து ஊமை தொகையை திரி போட்டால் உருவங்கள். ஓகேவா? இருள் போன்ற பிறவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமுது போன்ற ஒளி, போர் போன்ற வாழ்க்கை, இப்படிதான் போர் வாழ்க்கைன்னு தான் வரும். ஓகேவா? அதை நம்ம திரி போட்டால் உருவகமாக மாறிடும். அடுத்தது தாவோ தே ஜிங். தாவோ தே ஜிங் லாவர்ட்ஸ் அப்படின்றவர் எழுதின சீன கவிஞர், அவர் எழுதின ஒரு பாடலை பார்த்துலாம். ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது.
பாண்டம் பாண்டமாக களிமண் வகைப்படுத்தப்படுகிறது வணையப்படுகிறது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்று வெளியை விடுகிறோம். ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னும் போது ஒரு சில குறிப்பிட்ட நாட்களை தான் நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையை நம்ம வாழ்ந்த நாட்கள், வாழ்க்கையுடைய ஸ்வீட்ஃபுல் மெமரிஸ் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அதை மட்டும் தான் சொல்கிறோம். ஆனால் எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக தான் இருந்திருப்போம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக என்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தோமோ அதுதான் வந்து சந்தோஷமான நாள் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இல்லாத விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னா அன்றைக்கி நம்ம மூச்சு விடாம விட்டோமா என்ன? அன்றைக்கி நம்ம மூச்சு விட்டு தானே இருந்தோம். மூச்சு விட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம இதுக்கு என்ன நாள், அதான் நம்முடைய கடைசி நாள் நம்ம நினைப்போம். ஸோ அப்போ என்னது, நம்ம நல்லதோ கெட்டதோ நடக்கலையோ எப்படி மூச்சு விட்டுட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம வந்து இது தேவைன்னு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் தேவையில்லைன்ற ஒரு சில விஷயம், தேவைக்காக நம்ம பயன்படுற விஷயம், ஆனால் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது, இன்னொரு விஷயம் தான் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் அதுதான் வந்து இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சக்கரம் எடுத்துக்கலாமே. ஒரு சக்கரம் வந்து நிறைய ஆரங்களை கொண்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த சக்கரம் சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான், அந்த காலி பகுதி தான் வந்து பார்த்தா அந்த காலி பகுதியில் காற்று நுழையும் போது தான் அந்த சக்கரமானது சுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தோன்னா இன்னொன்று வந்து ஒரு பானை. இப்போ வந்து ஒரு பானை செய்கிறாங்க அப்படின்னா, பானை செய்யும் போது பானையை நம்ம அந்த பானைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப்பு, அந்த வெற்றிட பகுதி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலி பகுதி தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலி பகுதியை பயன்படுத்தினா அந்த பானையை செஞ்சால் தான் முடியும். அப்போது இந்த இல்லாத ஒரு பகுதியை நம்ம பயன்படுத்தி தான் அந்த இருக்கக்கூடிய களிமண்ணை கொண்டு நம்ம ஒரு பானையை வந்து செய்கிறோம். அதே மாதிரி தான் 3வது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டி ஜன்னல் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜன்னல் எது வைக்கிறோம், காலியான இடத்துல காற்று வரத்தான் வைக்கிறோம். அப்போ அந்த காலியான பகுதி தான் நம்ம சௌகரியமாக வசிப்பதற்கு சரியாக இருக்குது. இப்போ ஏன்னா ஜன்னலே இல்லாமல் வீடு கட்டினா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஹீட்டு வந்து வீட்டை விட்டு வெளியும் போகாது, நல்ல காற்று உள்ளும் வராது. ஓகேவா, இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாண்டமாக அடுக்கு தொடர். வாயிலும் சன்னலும் அப்படின்னா எண்ணுமை, என்ற விகுதி வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. ஓகேவா, இதில் நூல்வெளியில் வந்து லாவோட்ஸ், இது வந்து சிலபஸில் இல்லை அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. சீனாவில் பொது ஆண்டுக்கு முன் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் தான் லாவோட்ஸ்ன்றவர். ஓகேவா, சீன மெய்யியலாளர் கன்பூசியஸ் பற்றி அவரும் இவருடைய காலத்தில் தான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர் புத்தர், இவங்க 2 பேரும் சமகாலத்துன்னு சொல்கிறோம் பற்றி அதே மாதிரி தான் அங்கே வந்து சமகாலத்தை யார், கன்பூசியரும் லாவோட்ஸும். அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது. சீன சிந்தனையுடைய பொற்காலமாக திகழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். ஒழுக்கத்தை மையமாக கொண்டு கன்பூசியஸ் என்ன பண்ண சிந்தித்தார். லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். தாவோவியம் அதையே வலியுறுத்துகிறது. பாடப்பகுதியிலிருந்து இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா சி மணின்றவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா, கன்பூசியஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒழுக்கத்தை மையமாக கொண்டு நிறைய சிந்தனையை வந்து சொன்னார். ஆனால் லாவோட்ஸ் என்ன பண்ணாருன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்பரா சந்தோஷமாக வாழ முடியுன்றதை பற்றி தான் யார் சொன்னது, லாவோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்களா இருந்தாலும் அவர் ஒழுக்கத்தை முதன்மையாக கொண்டாரு, இவர் மனிதனுடைய மகிழ்ச்சியை மையமாக கொண்டாரு. ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் என்ன, மகிழ்ச்சி, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அது வந்து பார்த்தோன்னா எப்பேற்பட்ட ஒரு செயலாக இருக்குன்றதை தாண்டி அந்த செயல் யாருக்கும் துக்கத்தை தராமல் நமக்கு சந்தோஷம் தருது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது ஒன்றும் கிடையாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுறது நம்ம தான், பிரேக் பண்ணுறது நம்ம தான். சரியா, அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரையும் பாதிக்காமல் இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம். ஓகே, அதனால நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து கொண்டிருக்கணும், ஐயோ தப்பு பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அதை பற்றிலாம் இல்லை. யாரையும் நீங்கள் துன்பப்படுத்தலை, துயரப்படுத்தலை, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தேடிக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே. அதனால் வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது வருவதை தாண்டி மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் வரலையான்னு பார்த்தாலே போதும். அதான் வந்து இவர் சொல்லியிருப்பார். மகிழ்ச்சியாக வாழணும்னா என்ன பண்ணணும் அதான் சொல்லியிருப்பார். அடுத்து யசோதர காவியம், ஐஞ்சிறுகாப்பியம் ஒன்று தான் யசோதர காவியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை வந்து கொடுத்துருக்கேன், அந்த பாடலை பார்க்கலாம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இதில் அறம்னா அப்படின்னா நற்செயல், அறம் செய்ய விரும்புனா நல்ல செயலை செய்ய விரும்புன்னு அர்த்தம். வெகுளினா சினம்,
ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறியா, ஓகே, மற்றவங்களுக்கு பயன் தரத்தக்க நல்ல செயலை வந்து செய்யணும். ஒரு செயல் செய்யணும், அதனால ஒரு பயன் இருக்கிற செயலை செய்யணும். சும்மா ஏனோ தானு சொல்லிட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீக்கணும்னு நினைக்கிறியா, உன்னுடைய கோவத்தை, அதாவது சினத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது நோக்குவது ஏதுன்னு ஞானம் நோக்கு. ஞானம்னா அறிவு. ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும். உண்மையான அறிவு நூல்களை வந்து நம்ம ஆராயணும். அடுத்தது காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே, இடைவிடாது போற்றி காக்க வேண்டால் தாம் காக்க வேண்டிய நன்னெறிகளை, நல்வழியை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். நம்ம எப்பவும் தீய வழியில பயணிக்கக்கூடாது, நல்வழியில் தான் பயணிக்கணும். அதை நோக்கி தான் நம்முடைய நோக்கம், அதாவது பயணமானது இருக்குன்றத சொல்றாங்க. இதில் ஆக்குக, போக்குக, நோக்குக எல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஏன்னா கான்றது முடிஞ்சிருக்குல்ல, அப்போ கா இயர் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று விகுதின்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. அடுத்த ஐஞ்சிறுங்காப்பின் ஒன்று தான் யசோதர காவியம். இன்னல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றதாகும். இந்த வடமொழி தான் எழுதியிருப்பாங்க, அதை வந்து தமிழ் என்ன பண்ணியிருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. இந்த நூலின் ஆசிரியர் யாருன்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது சமண முனிவர் ஒருவர் இயற்றப்பட்டது என்பர். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் சமண கருத்துக்கள் இருக்கிறதுனால இது எழுதுந்து ஒரு சமண முனிவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இது யசோதர காவியம் வந்து யசோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவந்தி நாட்டு மன்னனுடைய வரலாற்றை தான் கூறுது. இன்னும் 5 சருக்கங்களை கொண்டது. எத்தனை? 5 சருக்கங்கள். பாடல்கள் பார்த்தீங்கன்னா 320 பாடல் எனவும் ஒரு சில 330 பாடல்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நான் வச்சுங்க, 320 அல்லது 330. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் முடியுது. கடைசியாக மகனுக்கு எழுதிய கடிதம், நான் முத்துக்குமரனுடைய கடிதம் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ் இல்லை அப்படின்னா சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கிளான்ஸ் படித்து பாருங்கள். இந்த கடிதத்தை பற்றின விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு கடிதம் மட்டும் தூர் அப்படின்ற ஒரு கவிதையை பற்றி நான் மட்டும் சொல்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப சிந்திக்கக்கூடியது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கள் வீட்லையுமே நடந்திருக்கு. ஓகேவா. பாருங்கள், வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். அந்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த தூர்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திரீடேதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. உண்மையிலே வந்து ஏன் நான் முத்துக்குமார் இந்த அளவுக்கு புகழ்றோம் அப்படின்னா, இந்த ஒரு வரியே முக்கியமானது. சரியா. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிணத்துல இறங்கி தூர் வாருவாங்களாம். அப்படி தூர் வாரும்போது அந்த அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து போடுவார். நம்ம வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணோம், அந்த வீட்டில் வந்து ஒரு சில பொருள்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நானும் என் தங்கச்சி இருக்கும், ஏன்னா ஒரு பொருளை போட்டேன் அப்படின்னா 2 பேரும் சமாதானம். நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன். ஓகே. கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா தேடுவாங்க, இந்த பொருளை காணமே, இந்த குண்டானை காணமே, இந்த ஜல்லிக்கண்ணியை காணமே சொல்லிட்டு தேடி கிடப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறங்கி யாரும் எடுக்கும்போது, இத்தனை நாள் இங்கே தான் இருந்துச்சா, யார் போட்டிருப்பாங்க, அதானே யார் போட்டிருப்பாங்க, நானும் என் தங்கச்சி வந்து சமாதானப்படுத்திப்போம். எதை காக்கிறவங்களே கடைசி இந்த சத்தியத்தை வந்து காப்பாற்றிட்டே இருப்போம். ஓகேவா. இந்த கூட்டு கலவனையில் வந்து பெஸ்ட்னே சொல்லலாம். அதான் ஞாபகம் வந்துச்சு. சரிங்களா. அப்போ நம்ம கொட்டாங்குச்சி, கோலி எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. சரியா. அப்போ வந்து என்ன பண்ண, அம்மா வந்து சேருடா சேரில் போதான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இருந்தாலும் பையன் விளையாட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னதான் இப்போ வந்து நம்ம திட்டினாலும் மனசுக்குள்ளே சரி ஓகே விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களே, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய பகைவனை வென்றா மாதிரி வந்து பார்த்தா அப்பா மேலே வரும்போது அப்படியே உடம்பு ஃபுல்லாக, ஏன்னா கீழே பூமி கடியில் தானே, கண்டிப்பாக அனல் வெப்பம் இருக்கும், அப்போ தண்ணி சுட்டிகிட்டே இருக்கும். சரியா. ஸோ அப்போ வந்து வெளியே வரும்போது அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த வேர்வையாகவே இருக்கும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு வந்த மாதிரி, ஒரு போரில் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே அந்த நெத்தி வேர்வை வந்து இப்படி வழிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள். ஓகே. அதாவது கிணத்துல உட்காந்து தூர் எடுத்த அப்பாவை தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய தூர் எடுக்க முடியல, அந்த கஷ்டங்கள் எடுக்க முடியல. அதாவது பெண்ணுக்கு இன்னும் சம உரிமை கொடுக்கல. அப்போ அந்த பொண்டாட்டியை வந்து பார்த்தா தன் துணையானவள் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கலை. அவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு பேசலை. அவங்களுக்கு சம பங்கு வழங்கலை, அவங்களுக்கு சம உரிமை வழங்கலை, அவங்களுக்கு சம அதிகாரம் வழங்கலை.
இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வழங்கல்ன்றது தான் அழகாக வந்து நா. முத்துக்குமார் தன்னுடைய பாடல் வரிகளில் தூர் அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. இதில் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் மனசுலேருந்து தூர் எடுக்க போகிறீங்கன்றத லெசன் முடிஞ்ச பிறகு பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்தது யாப்பிலக்கணம். ஸோ யாப்பிலக்கணம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா, யாப்புனாலே என்ன அப்படின்னா கட்டுதல். ஒரு செய்யுளை வந்து எந்த முறையில் அமைச்சா சரியாக இருக்கும், ஒரு செய்யுளை வந்து யாப்பின் அடிப்படையில் அமைச்சா மட்டும்தான் சரியான முறையில் அமைக்க முடியும். ஓகே, அதுதான் வந்து சரியான செய்யுளும் சரி. ஓகே, ஒரு செய்யுள்லாம் இப்படி தான் அமைக்கணும்னு சொல்லும் போது அது எப்படி அமைக்கணும், அந்த யாப்பின் அடிப்படையில் தான் அமைக்கணும். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை சொல்லுவாங்கன்னா 6. இது எத்தனை 6 என்னன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. கேட்டிருக்காங்க யாப்பின் உறுப்புகள் எத்தனை 6. எழுத்து அப்படின்னா யாப்பிலை எழுத்துக்கள் மொத்தம் குறில், நெடில், ஒற்று எழுத்துக்கள் 3ஆ பிரிப்பாங்க. குறில் எழுத்துக்கள், நெட்டு எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்கள். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் அசை எழுத்துக்கள், 2-3 எழுத்துக்கள் ஒன்றா சேருவது தான் அசைன்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களான அசை எனப்படும். ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசை எனப்படும். இது நேரசை, நிறைசை இரு வகைப்படும். ஓகேவா? அப்போது எழுத்து வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்து. அசையை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது? நேரசை, நிறையசை. ஓகேவா? நேரசைன்னு பாருங்க, தனிக்குறில் ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் தனியாக வந்தால் நேரசை, தனிக்குறிலோட ஒற்று வந்தாலும் நேரசை. அப்புறம் தனி நெடில் தனியாக வந்தாலும் நேரசை, தனி நெடிலோடு ஒற்று வந்தாலும் நேரசை. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி இரு குறில், ஆன்றது ஒரு குறில் எழுத்து, நீன்றது 2 குறிலும் ஒன்றா வந்தால் நிறையசை. அதே மாதிரி 2 குறிலோட ஒரு ஒற்று வந்தாலும் நிறையசை. அப்புறம் ஒரு குறில் ஒரு நெடில் வந்துச்சு அப்படின்னாலும் நிறையசை. அப்புறம் ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று எழுத்து வந்தாலும் என்னதான் நிறையசைன்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகீட்டு வாய்ப்பாடை நம்ம பிரிப்போம். அடுத்தது சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்கையில் சீர் உருவாகிறது. இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக கேட்பாங்க. பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையக்கூடிய யாப்பின் உறுப்பு எதுனா சீர். அப்பதான் சீரா அமைய ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஓரசை, இது வந்து ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 சைச்சீர்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். ஓகேவா? எழுத்து 3 வகைப்படம் பார்த்தோம், அசை 2 வகைப்படும்னு பார்த்தோம், சீர் வந்து 4 வகை: ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை. ஓகேவா? நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு, அதனை நேர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, நேரசையோட உகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா நேர்பு. நிறையசையோட வந்து பார்த்தீங்கன்னா உகர எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு போய் நிறைபுன்னு சொல்லுவாங்க. இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். அது ஒரு வெண்பா வருதுன்னா வெண்பால் மட்டும்தான் வரும், களிப்பால் வஞ்சிப்பால்லாம் வராது. வெண்பாவுடைய ஈற்றுச்சீர் மட்டும்தான் இந்த நிறைபுவா நேர்புவான்றதை சொல்லுவாங்க. ஓகே, ஈரசைச்சீருக்கு இன்னொரு பேர்னா இயற்சீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஓகே, ஈரசைச்சீர் என்ன சொல்லுவாங்க, இயற்சின்ற ஒரு பேரும் இருக்கு, ஆசிரியர் உரிச்சீர் அப்படின்னு 2 சிறப்பு எதுக்கு இருக்கு, ஈரசைச்சீருக்கு இருக்கு. இங்க ஓரசைச்சீர்னு கேட்டாங்க பாருங்க, நேர். நேருக்கு வந்து நாள் சொல்லுவாங்க, நிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நேருக்கு வந்து நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இது ஒரு அசையா தான் இருக்கும், 2 அசையா வராது. அதான் ஓரசைச்சின்னு சொல்றாங்க. ஈரசைச்சா 2 சீரா பிரிக்கலாம், 2 அசையா. இங்க பாருங்க, நேர் நேர் ரெண்டுமே நேரசையா இருந்துச்சுன்னா தேமா, 1 நிறை 1 நேரம் இருந்துச்சுன்னா புளிமா. இது 2 மாலை முடித்தா மாச்சின்னு சொல்லுவாங்க. நிறை நேரனா கருவிலம், நேரனா கோவிலம். இது விளத்துல முடிஞ்சதுனா விளச்சீர்னு சொல்றாங்க. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது மூவசைச்சீர்ல வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4ன்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேவா? கடைசியில் நேரில் முடிஞ்சா காய் வரும். ஓகே, நிறையில முடிஞ்சா கனி வரும். நிறைவா இருக்குன்னா கனி. ஒரு காயை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைவா இருக்காது. ஓகேவா? இதே வந்து ஒரு கனி, ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நிறைனா கனி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ நேர் நேர் தேமா, பக்கத்தில் நேர் வந்ததுனால தேமாங்காய். நிறை நேர் புளிமா, நேர் வந்ததுனால புளிமாங்காய். நிறை நிறை கருவிலம், பக்கத்தில் நேர் வந்துச்சுன்னா கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம், கூவிலத்தோட நேர் சேர்ந்ததுனால கூவிலங்காய். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, நேர் நேர் தேமா, தேமாவோட நிறை சேர்ந்ததுனால தேமாங்கனி. நிறை நேர், நிறை நேர்னா புளிமா, புளிமாவோட நிறை சேர்ந்ததுனால புளிமாங்கனி. இப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி காய்ச்சீர்களை வெண்சீர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த காய்ச்சீர்னு சொல்லுவாங்க, வெண்சீர் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்த அழகீட்டு வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறளை கொடுத்து நம்ம அழகிட்டு சொல்கிறாங்க, அதை பார்க்கலாம். இப்போ பிறர் நாண, இங்கே பாருங்க, இங்கே 2 தனி குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கு. அப்போ என்னது இது, நிறை.
அப்புறம் வந்து தனி நெடில் வந்திருக்கு நேர். இங்கே வந்து தனி குறில் அடுத்து ஒற்று வந்திருக்கு நேர். அப்போ நிறை நேர் என்ன வரும்? புளிமா. நேர் வந்தால் காய், அப்போ புளிமாங்காய். அடுத்து தக்கது அப்படின்னா தனிக்குறி எடுத்து ஒற்று வந்தால் நேர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 குறியில் வந்து அடுத்தடுத்து வந்தால் நிறை, அப்போ நிறை நேர் கோவிலம். அடுத்தது சரி நேர் நிறை. அடுத்து பார்த்தீங்கன்னா தான் நானா அப்படின்னா தான் அப்படின்றது வந்து நெடில் அடுத்து ஒற்று வந்திருக்கு நேர். அப்புறம் நெடில் தனியாக வந்தாலும் நேர் தான், நெடில் தனியாக வந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ மூணு நேர் நேர் தேமா, நேர் வந்ததுனால தேமாங்காய். அடுத்தது நாயின் அப்படின்னும் போது நான்றது நெட்டு எழுத்து. நெட்டு எழுத்துனா தனித்து தானே வரும், அப்போ தனி அப்படின்போது நேர் வந்துடும். ஒரு இப்படி தனிக்குறியோட ஒற்று வந்துச்சு அப்படின்னா அதுவும் நேர், அப்போ நேர் நேர் தேமா. அடுத்து அறம் நான் அப்படின்னும் போது அறம் என்பது 2 குறியெழுத்துக்கு அடுத்து ஒற்று வந்தால் இது வந்து பார்த்தா நிறை. அப்புறம் ஒரு நெடிலெழுத்து வந்தா அப்படின்னா நேர். அப்புறம் குறியெழுத்து அடுத்து ஒற்று வந்தால் நேர், அப்போ நிறை நேர் புளிமா. புளிமாவோட நேர் சேர்ந்தா புளிமாங்காய். ஓகே. அடுத்து துடைத்து பார்த்தீங்க அப்படின்னா இது தக்கி அப்படின்னும் போது அப்படின்னும் போது இக்க, அதாவது குறியில் எடுத்து ஒற்று வந்துச்சு அப்படின்னா நேர். ஒரு குறில் மட்டும் தனி குறில் மட்டும் வந்துச்சுனாலும் நேர் தான், அப்போ நேர் நேர் தேமா. அடுத்து துடைத்து அப்படின்னும் போது இங்கே துடை 2 குறில் எடுத்து ஒற்று வந்துச்சு அப்படின்னா நிறை. நிறைக்கு அடுத்து உகர எழுத்து வந்தால் நிறைவுன்னு சொன்னோமா, அப்போ நிறைவுனா பிறப்பு. ஓகேவா? அதான் பார்த்தோம் மேலே 4 மலர் காசு. அடுத்த தலை. ஓகே. தலைன்னு பார்க்கும்போது பாடல் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இது ஒன்றியும் வரும் ஒன்றாமலும் வரும். ஓகே. நின்ற சீர் முன்னாடி இருக்கக்கூடிய சீருடைய ஈற்றசையும் அதோடைய முதல் சீர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சீருடைய முதல் அசையும் பொருந்துவது தான் தலைன்னு சொல்கிறாங்க. இந்த தலை மொத்தம் 7 வகைப்படும், ஞாபகம் வச்சுங்க. நேரொன்று ஆசிரியத்தில், நிறையொன்று ஆசிரியத்திலை, ஏசீர் வென்றலை, வெண்சீர் வென்றலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை, ஞாபகம் வச்சுங்க. 7 வகைப்படும், ஞாபகம் வச்சுங்க. 2 கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது அடினும் போது 2க்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். இது 5 வகைப்படும். ஓகே. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்கிற பற்றி அதுதான். 2 சீர்களை கொண்டது குரலடி, 3 சீர்கள் கொண்டு சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி, 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கழி நெடிலடி சொல்லுவாங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியது இந்த 5 வகை. அப்போ அடி மொத்தம் 5 வகைப்படும். அடுத்து தொடை அப்படின்னும் போது தொடைனா தொடுத்தல்னு பொருள். பாடலின் அடிகளோ சீர்களோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடல் ஏற்றுதல் பற்றி அமைகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 வகையை சொல்லுவாங்க. மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, முரண் தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடைன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வகை இருக்குது. அந்த 8 வகையில் மிக முக்கியமானது நமக்கு 3 வகை: மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை. ஓகே. ஒரு பாடலுடைய அடிகளில் முதலெழுத்து ஒன்றி வருவது வந்து பார்த்தீங்கன்னா மோனை. இப்போங்க ஓ வந்துங்கன்னா முதலெழுத்து. எதுகை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி அமைவது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை. இங்கே பாருங்க, திறனல்ல அறநல்ல ரா ரா ராரா. அடுத்து இயைபு தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது வந்து பார்த்தீங்கன்னா இயைபு தொடை. கொஞ்சும், கெஞ்சும். ஓகே. அந்த ஜும் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அசை சீர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அடி கூட பார்த்தீங்கன்னா ஒன்றி வந்தாலும் அந்த முடியக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்பம், துன்பம், படும், முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடும், தேடும், ஓடும், நடிக்கும், படிக்கும், கடிக்கும், இந்த மாதிரி வந்து முடியுது அப்படின்னாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோ இவளோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகமே, மழையே. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கூட ப்ரொனன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா கடைசியாக முடியும் போது ஒரே மாதிரி இருந்துச்சு, அது இயைபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னும் போது பெரியார் உயிரெழுத்துக்களின் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என எண்ணினார். ஓகேவா? ஸோ கரெக்டு தானே? ஏன்னா அந்த 2 எழுத்து குறையுதில்லை. அப்போ என்ன கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் ரெண்டும் சரி வருதா பாருங்க. இதோ இருக்கு. அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறளில் ஈற்றுச்சிறின் வாய்ப்பாடு பெரிது. அப்போ பெரிதுன்னா வரும் 2 குறில் வந்திருக்குங்களா?
ஸோ அப்போ 2 குறில் வந்து அப்படின்னா நிறை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உகரம் வந்திருக்கு. அப்போ நிறைவுன்னு என்னது பிறப்பு வரும். அடுத்து வந்து முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது வந்து பார்த்தா துணிவு தான். ஏன்னா துணிவே இன்பம், முண்டி மோதும் துணிவு தான் அதான் இன்பமா, அப்போ துணிவு தான் வருமா? கேன்சர். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையில் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. சரி, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இதுதான் கரெக்ட், ஃபர்ஸ்டே கரெக்ட். அடுத்தது ஞானம் என்பதன் பொருள். ஞானம் என்னது? அறிவு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழை வந்து முடிக்கிறோம். இதில் உமரகியாம் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபர எழுதின ஒரு பாடல். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையர்கண் அமைந்திரு அருள் சுரந்து பொழிவதென்ப பொங்கருவி. சரி, பொழிவதென பொங்கருவி தூங்குமலை பொதியமலை என்மலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஏன்னா குமரகுரு ரொம்ப முக்கியமானது, நம்ம கண்டிப்பாக வந்து படித்தோம். ஏன்னா சிற்றிலக்கியத்தில் வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடினது யார் அப்படின்னா இவர் தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுக்கணும், ஏன்னா சிலபஸில் வராங்க அப்படின்றதுனால. அடுத்தது கலை சொற்கள் அப்படின்னும் போது எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ். ஓகே, மெய்யியல் அப்படின்னு தத்துவம், ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. இயைபு தொடை அப்படின்னா ரைம், எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட், அசைனா சிலபல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சிலபிஃபை, அதான். அடுத்தது வந்து அறிவை விரிவுசையில் 3 நூல் கொடுத்துருக்காங்க. பெரியாரின் சிந்தனையில் வந்து வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு நூல் யார் மொழிபெயர்த்து அப்படின்னா விமு சாம்பசிவன் அப்படின்றத மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது தங்கைக்கு, ஓகேவா, யாருன்னா மு வரதராசனார். சார் நம்ம தம்பிக்கு தானே பார்த்துருக்கோம் அப்படின்னா தங்கைக்கே இருக்கு, ஏன் அவர் தங்கை இருக்கக்கூடாதா என்ன? தங்கை மு வரதராசனார், தம்பிக்கு அறிஞர் அண்ணா, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இயல் 8 வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து முடிக்கிறோம். 9th புக்கில் ஆல்மோஸ்ட் வந்து 85% முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு இயல் மட்டும்தான், அது ரொம்ப சின்ன இயல் தான். இப்போ நம்ம இந்த 8 இயலை கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா வந்து தரவு பண்ணிங்க. ஸோ ஒரு வாட்டி வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்த்த பிறகு ஒரு 1 hour உட்காந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்கான்றதை பற்றி அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்கள் உட்காந்து ரீகால் பண்ணினாலே கண்டிப்பாக 9th 10th புக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி படித்தாலே கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேட்கக்கூடிய எந்த வினாக்கள் எப்பேற்பட்ட வினாக்களாக இருந்தாலும் உங்களால் எளிமையாக பதிலளிக்க முடியும். சரிங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 9th 2nd 3rd டேர்மில் 8th இயலை வந்து நம்ம வெற்றிகரம் முடிச்சிருக்கோம். சரிங்களா, தேங்க்யூ.